வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு இது கூட 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 இருந்து 5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 காய்ந்த மிளகாய் மற்றும் 2 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இதில் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதா வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோடைய சுவை இன்னும் பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கினதன் பிறகு இது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் நல்லா எலும்பாக இருக்கக்கூடிய ஒரு 250 கிராம் மட்டன் பீசஸும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம மட்டன் சாப்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை அடுத்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் விடலாம். இப்போ இதோடைய விசில் முழுமையாக அடங்கிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2 to 3 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ நம்ம மட்டன் சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.